அஸ்மத்குருப்யோ நமः. ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிருதம் ஸ்ரீ லீலாசுகர் அருளிச் செய்தது. நேற்றைய ஸ்லோகம் 90-91 அனுபவித்தோம். மதுரம் மதுரம் என்று அவனுடைய இனிமையை பற்றி அறிவித்தார். அது இல்லாமல் இந்த கண்ணன் மயிலிறகை கிரீடமாக வைத்துக்கொண்டு ஸ்ருங்கார ரசத்தின் ஒரு பொக்கிஷமாக இருக்கிறான். பரத்வஸ்வரூபனான அவன் ஒரு மானிட உருவை ஏற்றிக்கொண்டு தன்னிடம் அகில புவனங்களுக்கும் புகலிடமான இவனை நான் நாடியிருக்கிறேன் என்று தெரிவித்தவர். இன்றைய ஸ்லோகம் 93-94 அவன் வேதங்களுக்கு புலப்படாதவன், ரிஷிகளுக்கு புலப்படாதவன், எனக்கு அகப்பட்டானே, எனக்கு புலப்பட்டானே என்று ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் அவனுடைய பரம கிருப்பையை, நிர்ஹேதுக கிருப்பையை. அந்த காந்தி ஸ்வரூபன், அந்த ஜோதி ஸ்வரூபனுக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரங்கள் என்று ஆச்சரியமாக கண்ணனின் அழகிலும் அவனுடைய கிருப்பையிலும் தயையிலும் ஆழங்கால் பட்டு அனுபவிக்கிறார் சுவாமி. நாத்யாபி பஷ்யதி கதாச்சன தர்ஷனேன சித்தேன சோபனிஷதா சுத்ருஷாம் சஹஸ்ரம் சத்வம் சிரம் நயனயோரனயோ பதவ்யாம் ஸ்வாமின் கயானு கிருபயா மம சந்நிதத்சே. நாத்யாபி பஷ்யதி கதாச்சன தர்ஷனேன சித்தேன சோபனிஷதா சுத்ருஷாம் சஹஸ்ரம் சத்வம் சிரம் நயனயோரனயோ பதவ்யாம் ஸ்வாமின் கயாத்து கிருபயா மம சந்நிதத்சே. கல்வி, ஞானம் போன்ற அறிவு கண்கள் அதை உடையவர்கள் ஆயிரம் பேர், பல்லாயிரக்கணக்கான மக்கள். அவர்களில் சாஸ்திரங்களை கற்ற வித்வான்கள் அவர்களும் ஆயிரக்கணக்கானவர்கள். அதிலேயும் உபனிஷத்துக்களை கற்று அதை புரிந்து வேதாந்தங்களை உள்வாங்கி இருந்த வேதாந்த விற்பன்னர்கள், மகான்கள் எத்தனையோ ஆயிரம். சித்தத்தை அடக்கி ஆளும் வித்தையை கற்றறிந்த யோகியர்கள் ஆயிரம். ஆனால் இவர்கள் யாராலும் தங்கள் ஞானத்தையும் அறிவு கண்களையும் கொண்டு உன்னை காண முடியவில்லையே. என்னை ஆட்கொண்ட பெருமானே கண்ணா, வெகு சாமானியனான எனக்கு, அறிவிலியான எனக்கு, என் ஊனக்கண்களுக்கு வெகு நேரமாய் திருக்காட்சி அளித்து கொண்டிருக்கிறாயே. அப்படி என் மேல் கொண்டிருக்கும் எல்லையில்லாத கிருப்பையினால் அன்றி வேறு எதனால்? உன்னுடைய கிருப்பையினால், பரம கிருப்பையினால் நான் இந்த ஊனக்கண்களின் மூலம் என் பார்வை செல்லும் வழியில் நெடுநேரம் பிரசன்னமாக இருக்கிறாயே என்று தெரிவிக்கிறார் சுவாமி. அதுவும் தர்ஷனேன சாஸ்திர கல்வியாலும், சித்தேனச்ச தியானத்தாலும், உபனிஷத ஆராய்ச்சியாலும், சுத்ருஷாம் சகசிரம் ஞானப்பார்வை படைத்த பண்டிதர்களின் குழாம் அத்யாபி இந்த காலத்திலும் கூட, கதாச்சன வேறெந்த காலத்திலும் ந பஷ்யதி இவனை காணவில்லை, எவனை காணவில்லையோ, சத்வம் அப்படிப்பட்ட நீ சுவாமின் பிரபுவே, கயானு கிருபையா ஒரு காரணமும் இல்லாத எந்த கிருபையால், மம என்னுடைய அனயோகோ நயனயோகோ இந்த ஊனக்கண்களின் பதவ்யாம் பார்வை செல்லும் வழியிலே, சிரம் நெடுநேரம் சந்நிதத்சே பிரசன்னமாயிருக்கிறாய் என்று ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் சுவாமி. அடுத்த ஸ்லோகத்தில் அந்த காந்தி ஸ்வரூபன், அந்த ஜோதி ஸ்வரூபன், அந்த நிரதிசயமான வடிவம், அவனுக்கு மீண்டும் 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 நமஸ்காரங்கள். புனః பிரணம்யான பாஷ்யக்காரர் சொன்ன மாதிரி மறுபடியும் அவனை பிரணாமம் செய்கிறேன், நமஸ்காரங்கள் செய்கிறேன் என்கிறார் ஸ்ரீ லீலாசுகர். கேயம் காந்தி கேசவ தொன்முகேந்தோஹோ கோயம் வேஷ கோபி வாசாம பூமிஹி சேயம் சோயம் ஸ்வாதுதா மஞ்சுளஸ்ரீஹி பூயோ பூயோ பூயசஸ்த்வாம் நமாமி
கேயோ காந்தி கேசவத்வன்முகேந்தோகோ கோயம் கோ அயம் வேஷ கோ அபி வாசாம பூமிஹி சேயம் சோ அயம் ஸ்வாதுதாமஞ்சலஸ்ரீஹி பூயோ பூயோ பூயசஸ்துவாம் நமாமி. உன்னுடைய அந்த அழகான திருமுகம், அந்த சந்திரன் போன்ற முகம், மதிமுகம், அந்த முகத்தின் ஒளிதான் என்ன, அந்த ஜோதி தான் என்ன, அந்த காந்தி என்ன ஆச்சரியமாக இருக்கு. நீ ஏற்றிருக்கும் இந்த வேஷம்தான் என்ன, எவ்வளவு அற்புதம். உன்னுடைய இனிமைதான் என்ன, உன்னுடைய அழகு செல்வம், அழகு அப்படி வெள்ளமிட்டு ஓடுகிறதே அதுதான் என்ன. எதுவுமே சொல்லில் அடங்க முடியாது, எந்த வார்த்தையே கிடையாது இதெல்லாம் வர்ணிப்பதற்கு. கேசவா, உனக்கு நமஸ்காரம், மீண்டும் நமஸ்காரம், மீண்டும் மீண்டும் எத்தனை தடவைகள் ஆனாலும் போராது நமஸ்காரம் என்று தெரிவிக்கிறார் சுவாமி. கேயம் காந்தி கேசவத்வன்முகேந்தோஹோ கோயம் வேஷ கோபி வாசாம பூமிஹி சேயம் சோயம் ஸ்வாதுதா மஞ்சுளஸ்ரீஹி பூயோ பூயோ பூயசஸ்துவாம் நமாமி. கேசவா, உன்னுடைய துவத் முக இந்தோகோ, முகமாகிற சந்திரனுடைய இயம் இந்த காந்தி பிரகாசம் எப்படிப்பட்டது. கஹ அபி வாசாம் அபூமிகி, நிரதிசயமான அந்த வடிவம் வாக்குக்கு எட்டாதது. சா இயம் அந்த காந்தி, அந்த ஒளி, ச அயம் அந்த வடிவம், ஸ்வாதுதா இனிமை, மஞ்சுள ஸ்ரீஹி அழகின் பெருமை எல்லாம் மிகுந்துள்ளன. பூயகா பூயகா பூயகா, மீண்டும் 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 அவற்றை நமாமி, நமஸ்கரிக்கிறேன் என்கிறார் சுவாமி. புனః பிரணம்யா பூயோ பூயோ என்று பூயோ பூயோ நமஸ்காரம் என்கிறார் சுவாமி. அடியேன் தன்யோஸ்மி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.